மக்கள் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்க வடிவேல் ராவணங்கிறவன் அவன் வந்து ஒரு மத்திய மினிஸ்டராக வேறு இருந்திருக்கான். அதில் ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆள் சமுதாயத்தில் சுதந்திர போராட்ட காலங்களில் சுதந்திரத்துக்கு ஈடுபட்ட தலைவர்களை வந்து தொடர்ந்து கொச்சையாக பேசுறதுங்கிறது வந்து எந்த விதத்தில் எடுத்துக்கிறது இல்லை. ஏதோ ரோட்டில் போகிறவன் பேசுனா பரவாயில்ல, அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கானுவோம். ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்கான், அது பரவாயில்லன்னு கூட சொல்லலாம். ஒரு மத்திய மினிஸ்டராக இருக்கவன் எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியும். எப்படி மத்திய மினிஸ்டராக இருந்தால் இவனுக்கு எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து ஒரு மினிஸ்டர் கொடுத்தாங்க, அதெல்லாம் நினச்சி பார்க்கணும்ல. வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து சிறைக்கு போயிட்டு வந்து 40 வருஷமாக வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரோட்டில் வந்து பழக்கடையில் வந்து போய் வேலை பார்த்தாருங்கிறான். இது எவ்வளோ கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். வாவு சிதம்பரம் பிள்ளையை வந்து எவ்வளோ கொச்சப்படுத்துகிற விஷயம், அவர் தியாகத்தை கொச்சப்படுத்துகிற விஷயம். அதே போல் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை ஒரு கொலைகாரங்கிறான். மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை அங்கே உள்ளவங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஒரு மினிஸ்டராக இருந்தவன் இந்த வார்த்தையை சொல்கிறான். அவர் வந்து ஒரு கொலைகாரர், அவர் எப்படி வந்து சுதந்திர போராட்ட தலைவர் அப்படின்ட்டு அதை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரான். இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். ஐயாவை பற்றியோ வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றியோ இதுக்கு மேலேயாவது வடிவேல் ராவணன் வந்து பேசுகிறத நிறுத்திக்கணும். வடிவேல் ராவணன் வந்து அங்கே பல்லர்களுக்கான கட்சியாக இருந்தால் நம்ம அதை ஒன்றும் இது பண்ண போகிறது. இவன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறவன் இப்படி பேசலாமா? அப்போ அவன் அப்படி பேசுறதுனால தான் நான் இப்படி பேசுகிறேன். ஒரு தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன்னா அவன் பேசின பேச்சுக்கள் அந்த அளவுக்கு எங்களை வந்து புண்படுத்துது. நாங்கள் வந்து ஐயாவை வந்து தெய்வீக திருமணம் தெய்வமாக நாங்கள் வணங்குறோம். அவரை போய் அவர் எப்படி சித்தரானார், அப்படி புதைச்சாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு முன்னாள் அமைச்சருக்கான தகுதியே கிடையாது. அவனை அதனால தான் வாடா போடாங்கிற உரிமையில் பேசுகிற பேர் ஒரு சூழ்நிலை வருது. இதுக்கு மேலே அவன் வடிவேல் ராவணனை திருந்திக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி இப்படியே பேச விட்டுட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் பொதுவாக நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. எந்த தேசிய தலைவர்களையும் எந்த சுதந்திர போராட்ட தலைவர்களையும் கொச்சப்படுத்த விதமாக யார் பேசினாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவனோட உடனடியாக கட்சியை விட்டு நீக்கணும். அந்த விஷயத்தை பாமக செய்யும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இவன் தொடர்ந்து பேசிட்டு வந்து பாமகன்னு ஓட்டு கேட்டு வந்தானா அப்புறம் ரோட்டில் நடமாட முடியாது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இவன் எங்கே வேணாலும் இப்போ இடையில நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து நின்னான் எம்பி எலெக்ஷனுக்கு. அப்போ இது வந்து திருப்பி அவன் வந்து எங்கேயும் நிற்க முடியுமா? பொது தொகுதியில் வந்து இப்படி வர முடியுமா? எல்லாரும் தானே இருக்கான். அப்போ அவன் இறங்கி ஓட்டு கேட்க முடியுமாங்கிறத வடிவேல் ராவணன் தெரிஞ்சுக்கணும். சும்மா அந்த மக்களை குசிப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க கைத்தட்டல் வாங்கணுங்கிறதுக்காக நாகரிகமற்ற ஒரு அரசியலை வந்து வடிவேல் ராவணன் செய்கிறான். அவன் எந்த தொகுதியில் அடுத்தது வந்து எந்த தொகுதியில் நின்னாலும் அங்கே வந்து அவங்க மக்கள் மட்டுமா ஓட்டு போட்டு ஜெயிக்க போகிறான். இப்போ மற்ற மக்கள் ரோட்டில் இறங்கி ஓட்டு கேட்குறப்ப விரட்டி அடிப்பான், விளக்கமத்தாலே அடிப்பான், செருப்பாலே அடிப்பாங்கிறத வடிவேல் ராவணனுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன்.